ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சீக்வன்சிங் ப்ராப்ளமில் ப்ராசஸிங் n jobs on m machines இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் சால்வ் the following sequencing problem giving an optimal solution if parsing is not allowed. Jobs A, B, C, D. Machine 1 13, 12, 9, 8. Machine 2 8, 6, 7, 5. Machine 3 7, 8, 8, 6. Machine 4 14, 19, 15, 15. ஓகே, சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சீக்வன்சிங் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 4 மிஷின்ஸை 2 மிஷின்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு மினிமம் வேல்யூ எது அதில் அப்படின்னு பார்க்கணும். அதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 13, 12, 9, 8ல் மினிமம் 8. நெக்ஸ்ட்டு M2க்கு மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8. M3க்கும் மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட வேல்யூவும் 8. லாஸ்ட் வேல்யூக்கு மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட வேல்யூ 14. ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மினிமம், இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கெல்லாம் மேக்ஸிமம். இதான் இதுக்கான ரூல். ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்னோடய கண்டிஷன், இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த 2 வேல்யூவை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். மேக்ஸிமம் M2 ஆர் மினிமம் M1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் M3. ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. 8 ஈக்குவல் டு 8 கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதே மாதிரி தேர்டோட செக் பண்ணாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏதாவது ஒன்று எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் போதும். எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைனா தான் நம்ம சம்ம எப்படி முடிக்கணும்னா மெத்தட் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணிடணும். சரி, எனக்கு இந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகுது. சப்போஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் அடுத்த கண்டிஷன் M4 வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலாம். மினிமம் M4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் M2 ஆர் மினிமம் M4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் M3. ஸோ அப்படி செக் பண்ணோன்னா, ஸோ 8 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 14. இது பாருங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை. சாரி 14 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 8 சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. அடுத்து செக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 14 கிரேட்டர் தென் ஆர் 2 எல்லா கண்டிஷனுமே இந்த இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் நமக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் போதும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதனால் நான் செம்ம கண்டினியூ பண்ணுறேன். அப்போ நான் இதை 2 மிஷினாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதுவோம். ஹென்ஸ் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அப்போ நான் கன்வெர்ட் பண்ணுறேன் 2 மிஷினை, இந்த 4 மிஷின்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 3யையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட்டுட்டு ரிமைனிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ஆட் பண்ணனா என்னோடய ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா A, B, C, D 2 மிஷினாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு ஹெச்சில் என்ன வேல்யூலாம் கிடைக்கும்னா 28, 26, 24, 19 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். K பார்த்திங்கன்னா 29, 33, 30, 26. ஓகேவா. ஸோ எப்படி இந்த வேல்யூ கிடைக்கிது, இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணணும். M1, M2, M3 13 + 8 21, 21 + 7 28. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3யை ஆட் பண்ணி எழுதணும். ஹெச்சுக்கு கேக்கு ஃபஸ்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் 3யை ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா. சரி, ஆட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நான் ஆப்டிமல் சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே 4 மிஷின் தான் இல்லையா.
ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், மிஷின்ஸில் இங்கே பார்க்கணும், மினிமம் வேல்யூ ஹெச்சில் இருந்தால் ஃபஸ்ட்டில் எழுதணும், லாஸ்ட்டில் கேல இருந்தால் லாஸ்ட்டில் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 19 தான் இங்கே மினிமம் ஹெச்சில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டி, அப்போ அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்த மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, அது சியில் ஹெச்சில் இருக்குது. ஸோ அடுத்து சி, அப்போ அதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்த மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி 26. ஸோ லாஸ்ட்டு ஏ. இதுதான் சீக்வன்சிங்கோட ஆர்டர். இப்போ இந்த ஆர்டரில் தான் நாம் ப்ராப்ளமை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் டோட்டல் elapsed டைம், மினிமம் டோட்டல் elapsed டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஜாப் இந்த ஆர்டர் டி சி பி ஏ, மிஷின் 1ஓட டைம் இன் டைம் அவுட், அதே மாதிரி ஒன்றொன்றுக்கா எழுதிடணும். M2ஓட டைம் இன் டைம் அவுட், M3ஓட டைம் இன் டைம் அவுட், M4ஓட டைம் இன் டைம் அவுட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு 0 டி, டியில் வரும்போது என்னோட டைம் இங்கே M1ல் 8. ஸோ அதனால் 8 எழுதிக்கோங்க. அந்த 8 இங்கே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் சி, சியில் பார்த்தீங்கன்னா 9. ஸோ 8 + 9 17. அந்த 17 இங்கே எழுதிடுங்க. அடுத்து பி, பியில் பார்த்தீங்கன்னா 12. 17 + 12 29. அந்த 29 இங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ, ஏ 13. 29 + 13 42. ஓகேவா? அடுத்து இந்த டைமை தான் இங்கே எழுதணும் 8. சரி, இப்போ M2ல் டியோட வேல்யூ 5. அப்போ 8 + 5 13. ஆனால் பாருங்கள், இங்கே 13ல் முடியுது, இங்கே பார்த்தீங்கன்னா 17ல் தான் முடியுது. ஸோ எது ஹையர் வேல்யூவோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ 17 தான் எழுதணும். அடுத்து சி பார்த்தீங்கன்னா 7. 17 + 7 24. ஆனால் இங்கே 29 தான் முடியுது, அதனால் 29 தான் எடுத்துக்கணும். பி பார்த்தீங்கன்னா 6. 29 + 6 35. ஸோ இந்த 35 தான் இங்கே எழுதணும். ஏ பார்த்தீங்கன்னா 8. 42 இங்கே எழுதணும். ஹையர் வேல்யூ தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 42 + 8 50. நெக்ஸ்ட்டு M3, இங்கே இருக்கிற வேல்யூ தான் இங்கே எழுதணும் 13. இப்போ M3ல் டி பார்த்தீங்கன்னா 6. 13 + 6 19. ஆனால் இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 24, அதனால் 24 எடுத்துக்கணும். சியில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. 24 + 8 32. இங்கே 35, அதனால் 35 தான் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பி 8. ஸோ 35 + 8 43. ஆனால் இங்கே 50, நான் 50 தான் எடுத்துடணும். ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 57. நெக்ஸ்ட்டு M4, M4ல் இந்த வேல்யூவை தான் இங்கே எழுதணும். 19 எழுதிட்டோம். டியில் 15. ஸோ 19 + 15 34. 34 தான் ஹையஸ்ட் வேல்யூ. இதையும் கம்பேர் பண்ணணும், அதனால் நான் 34 இங்கே எழுதிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா M4ல் மறுபடியும் வேல்யூ சிக்கு 15. ஸோ 34 + 15 49. 49 தான் ஹையர் வேல்யூ, அதனால் 49 எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி 19. ஸோ 19 இது கூட நான் ஆட் பண்ணேன்னா 68. 68 தான் ஹையர் வேல்யூ, அதனால் நான் 68 இங்கே எழுதுகிறேன். அடுத்து 14 இது கூட ஆட் பண்ணேன்னா 82. ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் மினிமம் டோட்டல் elapsed டைம். மினிமம் டோட்டல் elapsed டைம் ஈக்குவல் டு 82. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மிஷினுக்கும் நான் ஐடல் டைம் கண்டுபிடிக்கணும்.
ஐடல் டைம் ஆன் மிஷின் 1. மிஷின் 1க்கு பார்க்கும்போது M4ஓட இந்த லாஸ்ட் வேல்யூவும் M1ல் இருக்க இந்த டைம் அவுட் வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது தான் வந்து ஐடல் டைம் ஆன் மிஷின் 1. ஐடல் டைம் ஆன் M2 பார்த்தீங்கன்னா M2க்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இங்கே என்டர் ஆகுது இல்லையா, அந்த வேல்யூவை எடுத்துக்கணும் 8. அதுக்கப்புறம் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 17க்கும் 13க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4, 24க்கும் 29க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5, 35க்கும் 42க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7 ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் M4ஓட டைம் அவுட்டு மைனஸ் M2ஓட டைம் அவுட். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 4 + 5 + 7 ப்ளஸ் டைம் ஓகே 82 இல்லையா, 82 மைனஸ் 50 32. ஸோ அப்போ டோட்டல் 56. இதுதான் M2ஓட ஐடல் டைம். M2 இப்போ எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் M3. ஸோ இங்கே டைம் என்ன 13, அந்த 13 ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அப்புறம் டிஃபரன்ஸ் 19க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ் 5, 32க்கும் 35க்கும் டிஃபரன்ஸ் 3, 43க்கும் 50க்கும் டிஃபரன்ஸ் 7, அதுக்கப்புறம் 82 மைனஸ் 57. 13, 5, 3, 7 இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 25. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 53. இதுதான் ஐடல் டைம் ஆன் மிஷின் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடல் டைம் ஆன் மிஷின் 4. மிஷின் 4 பார்த்தீங்கன்னா ஐடல் டைம் ஆன் M4 வந்து இங்கே லாஸ்ட்டில் என்டர் ஆச்சு இல்லையா, M4ல் இந்த வேல்யூ மட்டும் தான், மற்றதெல்லாம் இங்கே சேமாக இருக்கிறதுனால நமக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ M4ஓடது 19 இங்கே இருக்கு இல்லையா, இங்கே என்ட்ரு ஆகுது. அதை தான் வந்து லாஸ்ட்டுக்கோட ஐடல் டைமாக நாம் எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.